Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 chapter 10 differential calculus exercise 10.5. Choose the correct answer. 8th sum. If f of x equal to x tan inverse of x, then f dash of 1 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை f of x differentiate பண்ணலாம். f dash of x equal to இது uv மெத்தட்ல பண்ணணும். நம்ம xங்கிறது u, tan inverse of x அப்படிங்கிறது vன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் uவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 1 இன்ட்டு tan inverse of x அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு vஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். tan inverse of xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்டு u எடுத்து அப்படியே எழுதணும். ஸோ x போட்டுக்கலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது tan inverse of x plus x divided by 1 plus x square நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கொஷின்ல பார்த்தீங்கன்னா f dash of 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f dash of 1 equal to tan inverse of இப்போ xக்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே 1 டிவைட் பை 1 ஸ்கொயர்டு வரும். 1 ப்ளஸ் 1 இங்கே நம்மளுக்கு ஹாஃப் கிடச்சிரும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பை பை 4. ஸோ பை பை 4 ப்ளஸ் 1 பை 2 ஆன்சர். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1 பை 2 ப்ளஸ் பை பை 4 ஆப்ஷன் 2ல் இருக்குது. 9th சம் பாருங்கள். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 5 லாக் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லாக் ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ட்ரு பண்ணலாம். இப்போ d by dx of e power x இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு e power 5 log x அப்படின்னு எழுதிக்கலாம். e power வந்து இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது தான். நம்ம பவரில் எடுத்து ஒன்றா எழுதுகிறப்போ இங்கே ப்ளஸ் போட்டு நம்ம எழுதுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா d by dx of e power x அப்படி எழுதிட்டு இங்கே ஒரு லாகரிதமிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 5ஐ எக்ஸில் கொண்டு போய் நம்ம பவராக எழுத முடியும். ஸோ இ பவர் லாக் எக்ஸ் பவர் 5. எகைன் இன்னொரு ரூல்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவரில் லாக் இருந்ததுன்னா இந்த டேர்மை விட்டுட்டு பவரில் இருக்க எக்ஸ் பவர் 5 மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். இது யூன்னு வச்சுக்கலாம், இது வின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். தென் எக்ஸ் பவர் 5 வி இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 5 எக்ஸ் பவர் 4 நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என்னன்னு இருந்ததுன்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 நம்மளுக்கு கிடைக்கும். இ பவர் எக்ஸாக இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இ பவர் எக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது, ஒரு எக்ஸ் பவர் 4 காமனாக இருக்குது. ஸோ இதை காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 5 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் இங்கே எங்கே இருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக வருது, இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இதனோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1.